نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابن عباس رضي الله تعالى عنه يبلغ النبي صلى الله عليه وسلم قال لو أن أحدكم إذا أتى أهله قال بسم الله اللهم جنبنا الشيطان وجنبنا الشيطان ما رزقتنا فقضي بينهما ولد لم يضره قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் உடல் உறவின் போது மற்ற எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பெயரை நாம் கூறுவதிலிருந்து தவறிவிடக்கூடாது. ஒரு குழந்தை நல்ல குழந்தையாகவும் ஆரோக்கியமான குழந்தையாகவும் சாலிஹான குழந்தையாகவும் வேண்டும் என்பதை அனைவர்களும் நாம் விரும்புகின்றோம். அந்த குழந்தை வளரக்கூடிய சமயத்திலும் சரி எல்லா சமயங்களும் நல்ல முறைகளில் இருக்க வேண்டும் என்பதாக எண்ணக்கூடியவர்கள் இஸ்லாம் எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கத்தையும் தெளிவையும் மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. எல்லா செயல்பாடுகளையும் இபாதத்துகளாக இஸ்லாம் மாற்றித் தருகின்றது. எப்படி அப்படின்னா, உச்சபட்சமாக ஒரு மனிதன் சந்தோஷத்தினுடைய உச்சத்தை அடையக்கூடிய நேரம் எப்போது அப்படி என்றால், ஒரு இளைஞனாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு மாத்திரம் சந்தோஷம் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் எப்பொழுது பேச்சலருடைய வாழ்க்கையில் இருந்து ஃபேமிலி மேனாக மாறுகின்றானோ, அந்த திருமண வாழ்க்கை என்பது இருக்கின்றதை இவனுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது, உச்சகட்ட சந்தோஷத்தில் இவன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இந்த சமயங்களும் கூட மார்க்கம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி சொல்லித் தருகின்றது. மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம், கையூட்டுகள் பெறுவது கூடாது என்பதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம், எளிமையான திருமணங்களை நீங்கள் விரும்புங்கள் என்பதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம், ஏழைகள் இல்லா விருந்துகள் உபசரிப்புகள் செய்யாதீர்கள் என்பதை அதையும் சொல்லக்கூடிய மார்க்கம். அதே சமயத்தில் இவர்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள். இந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்கின்றது. முதல் இரவுடைய சமயம் கணவன் மனைவி இருவர்களும் ஒன்று கூடுகின்றார்கள். இந்த சமயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் உடலுறவு கொள்ள செல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வஜன்னிபுன ஷைத்தான மா ரஸக்தனா எனக்குரிய துஆவை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக சொன்னார்கள். மனைவியுடைய இந்த 3 ரோமங்களை பிடித்துக் கொண்டு அந்த சமயங்களில் இந்த துஆவை ஓதப்பட வேண்டும். துஆவை ஓதி இரு நபர்களும் அதற்கு பின்னால் இவர்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அந்த முதல்வருடைய அறைக்குள் சென்றவுடனே முதல்ல 2 பேரும் 2 ரக்காயத்து சுக்ரியா நபில் அல்லாஹ்விற்கு தொழுகணும். தொழுது முடித்ததற்கு பின்னால் இவர்கள் விளக்குகளை அணைக்கக்கூடிய சமயங்களில் மனைவியை அமர வைத்துவிட்டு
கணவன் செய்யக்கூடிய முதல் செயல் இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு நான் உறவு கொள்ளப் போகின்றேன். இறைவா, எங்களை விட்டு ஷைத்தானை தூரமாக்கி இந்த உறவின் மூலம் நீ எங்களுக்கு அளிக்கப் போகும் குழந்தை வீட்டிலும் ஷைத்தானை அப்புறப்படுத்து என்று சொல்லிவிட்டு இவன் உறவு கொள்ளப்பட வேண்டும். அதன் மூலம் அவ்விருவருக்கும் குழந்தை வழங்கப்படுமானால் அக்குழந்தை ஷைத்தான் எந்தவித தீங்குதலும் விளைவிப்பதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னைக்கு இதெல்லாம் மறந்துடுறோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காஞ்ச மாடு கம்மமல்லையில புகுந்தாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது. இவர்கள் இதுபோன்ற சூழ்நிலைகள் மாறுவதன் காரணத்தினால் ஏற்படக்கூடியது குழந்தைகள் குறைபாடு உள்ளதாக பறக்கின்றது, அல்லது குழந்தைகள் கட்டுப்பாடு இல்லாத குழந்தைகளாக போய்விடுகின்றது. பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதில்லை, எந்த ஒன்றுக்குமே இது இஸ்லாத்துடைய வழிமுறைகளை பின்பற்றுவதில்லை, எந்த ஒன்றிலுமே இல்லாம ஏன்னா இந்த குழந்தையை பெற்றோம் அப்படிங்கிற லெவல்ல இவங்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஒரு நபர்களுடைய குழந்தைகள் நல்லாக வேண்டும் என்றால் பெற்றோர்கள் முதல் படித்தரமே, அவர்களுடைய வாழ்க்கையுடைய தொடக்கமே தூய்மையான முறைகளில் நாம் அமைக்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா அதை சீரானதாக செம்மையானதாக நமக்கு அமைத்து தருகின்றான் என்பதுதான் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்றது. வல்லல்லாஹு அல்லாஹ் அப்படியா கொண்ட குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.